செய்திக்கு ஆதாரமாக மார்க் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாதகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும். இங்கு மொத்தம் 3 காரியங்களை 3 பகுதிகளை நம்ம வாசிக்கிறோம். ஒன்று, இருதயம் தூரமாகுதல். அடுத்து, மனுஷனுடைய கற்பனைகளுக்கு திரும்புதல். அடுத்து, 3வது, தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிடுதல். இந்த 3 சம்பவங்களையும் பார்க்கிறோம். இந்த பழைய பாரம்பரியம் ஒரு ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற நம்முடைய ஜீவியத்தை 3 நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஒன்று, இருதய என்ன செய்கிறது? தூரமாகிறது. 2வது, மனுஷனுடைய கற்பனைகளுக்கு மாற செய்கிறது. 3வது, தேவனுடைய கட்டளையை தள்ளிவிடுகிறது. 1வது 6வது வசனம் இருதயத்தை தூரப்படுத்துதல். 7வது வசனம் மனுஷனுடைய கற்பனைகளுக்கு திரும்ப செய்கிறது. 8வது வசனம் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட செய்தது. இது இந்த பாரம்பரியம் இந்த 3 விஷயங்களையும் செய்கிறது. முதலாவதாக நாம் பார்க்க வேண்டிய ஆண்டுடைய வார்த்தை 6வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இப்போ எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. ஒரு பாரம்பரியம், நம்முடைய பரம்பரையின் பாரம்பரியம், நம்முடைய வம்சவழியின் பாரம்பரியம், நாம் இருக்கிற இந்த குல கோத்திரத்தினுடைய பாரம்பரியம் எல்லாமே தேவனுடைய வசனத்துக்குள்ள நம்ம வந்துட்ட பிறகு அந்த பாரம்பரியத்துக்கு நம்மளை விலக்கி கொள்ளணும். நீங்க அந்த பாரம்பரியம் எனக்கு வேணும் அப்படின்னா 3 விஷயங்கள் உங்களிலிருந்து தள்ளப்படுகிறது. அது எந்தெந்த விஷயம் என்பதை ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார். முதலாவது, உங்கள் இருதயம் எனக்கு தூரமாய் ஆண்டவருக்கு தூரமா போயிடும். உங்க சடங்காச்சாரங்களை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கனாலே நீங்கள் தேவனிடத்திலிருந்து, உங்களுடைய இருதயம் தேவனிடத்திலிருந்து என்ன செய்யும்? தூரமாக்கப்படும். அப்ப முதலாவது எது விலகும் என்றால், நீங்கள் பண்ணுகிற ஆராதனை டோட்டலி எல்லாம் மாற்றப்படும். ஆராதனை என்று வந்தாலே பக்தி, விருத்தி, த பைபிள் ரீடிங், அடுத்தபடியாக ஜபம், தேவனுடைய வார்த்தையை கேட்பது, தேவனுடைய ஆராதனையில் அமர்வது, தேவனுடைய சத்தியத்தில் உட்கார்ந்து கேட்டு, இதுக்கெல்லாம் போர் அடிச்சு போயிடும். எதை மாத்திருமா? கவனிங்க, உங்க பாரம்பரியத்தை பின்பற்றி போயிட்டீங்கன்னா இந்த ஆண்டவர் சொன்ன கட்டளைகள் தேவனிடத்திலிருந்து உங்களை என்ன செஞ்சிடும்? பிரிச்சு கொண்டு போயிடும். அப்போ நீங்க எல்லாருமே தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றத்தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்ப எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு தான் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய ஐக்கியம், தேவனுடைய ஐக்கியத்திற்கு, ஆராதனைகளுக்கு போன்ற அனைத்து ஆவிக்குரிய காரியங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். கவனிங்க, 3 விஷயங்கள் நம்மளை பிரிச்சிரும். எந்தெந்த விஷயம்? 3 விஷயங்கள் நம்மளை பிரிச்சிரும். ஒன்று, நம்முடைய இருதயம் ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சிடும்? தூரமாக போயிடும். அதாவது 6வது வசனம் 7:6. 2வது 7வது வசனம், மனுஷனுடைய கற்பனைகளுக்கு நம்மளை என்ன செஞ்சிடும்? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நம்ம ஆண்டவருடைய சத்தியத்திலிருந்து எந்த கற்பனைக்கு மாறிடுவோம்? மனுஷனுடைய கற்பனைகளுக்கு மாறிடுவோம். என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். அடுத்து 3வதாக 8வது வசனத்துல, தேவனுடைய கட்டளைகளை நம்ம இடத்திலிருந்து என்ன செஞ்சிடும்? தள்ளி போட்டுரும். என்னது? நம்முடைய பாரம்பரியத்துக்கு பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா இந்த 3ம் நம்மளை தேவனிடத்திலிருந்து தூக்கி எறிந்து விடும். இந்த 3லிருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா நாம் தேவன் சொன்னபடி நடக்க வேண்டும். யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கிற தடவை சாப்பிடும்போதும் சரி, வெளியில போனாலும் சரி, உள்ள வந்தாலும் சரி, எப்பொழுதுமே என்ன செய்வாங்களாம்? கை கழுவாங்களாம். எதுக்கு இதை கழுவுறாங்க அப்படின்னா, அந்த சாத்தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாது, இந்த சாத்தானுடைய தொல்லை வாசல்ல இருந்தே அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழக்க தோஷங்கள் நிறைய விஷயங்கள் இருந்தது.
அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லுகிற பிரமாணங்கள், நான் சொல்லுகிற தேவன் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளணும். உங்கள் பாரம்பரியத்துக்கு பின்னாடி போயிட்டீங்கன்னா நீங்கள் என்னை உண்மையாக ஆராதனை பண்ண முடியாது, உண்மையாக என் வழியின்படி நீங்கள் நடக்க முடியாது என்று சொல்லி சில ஆன்சரை கர்த்தர் சொல்லுகிறார். 6வது வசனம், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. சரி, இப்போ நீங்கள் எல்லாம் கவனிக்கணும். முதலாவதாக, ஒரு ஓய்வு நாளில் நீங்கள் தேவனை ஆராதிக்க வரவில்லை என்றால் தேவனை நீங்கள் இந்த இடத்துல இல்லை, நீங்கள் தேவனை ஆராதிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இல்லை. அப்போ ஆராதனை என்று சொன்னால் வர்ஷிப், ஆண்டவரை பாடக்கூடிய நேரம், ஆண்டவரை துதிக்கக்கூடிய நேரம், ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய நேரம். நீங்கள் ஓய்வு நாளில் இங்கே இருக்க வேண்டிய நீங்கள் இருக்க வேண்டியவர்கள் நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறோம். நம்மளாம் யாருடைய கட்டளைக்கு உட்பட்டு இருக்கிறோம்? தேவனுடைய கட்டளைகளுக்கு இருக்கும். நீங்கள் ஆராதிக்கப்பட வேண்டிய இந்த ஸ்தானத்தில் இருக்கிற நீங்கள் வேற எங்கேயோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆராதனை என்ன செய்யுது? நீங்கள் உங்களால் நீங்கள் ஆண்டவரை பாடி மகிழ்விக்கிறத ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். நீங்கள் அவரை பாடுவதை, அவரை ஆராதிக்கிறத தேவன் கேட்டு இந்த இடத்துல நிற்கிறார். அப்போ அவருக்காக நம்ம பாடி ஆராதனை செய்து தேவனை துதித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா உங்களை எது பிரித்து கொண்டு போயிடுது? நீங்கள் வேற ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறீங்க. உங்கள் சொந்த பந்தங்களுக்கு, இல்லை உங்களுடைய அலுவலகங்களுக்கு, இல்லை உங்களுடைய படிப்பின் காரியங்களுக்கு, இல்லை வேறு ஏதோ ஒரு காரியங்களுக்காக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கமிட்மெண்ட் என்ன செய்யுது? இந்த உறவு என்ன செய்கிறது? அப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் அர்த்தம் சொல்கிறாரு, நீங்கள் உதடுகளினால என்னை நீங்கள் என்ன செய்கிறீங்க? கனம் பண்ணுறீங்க. ஆனால் உள்ளத்தில் என்ன செய்ய? உங்கள் இருதயம் தூரமாக இருக்கு. சில பேர் கவனிங்க, வெளியில் எல்லாத்தையும் விட்டுருவாங்க, எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்தும் நீங்கள் பாடலை பாடி தேவனை ஆராதிச்சு ஆண்டோடைய வசனத்தை கேட்காம இந்த இடத்துல பாதி இருந்தீங்கனாலுமே அதுவே திருப்தி கிடையாது. அதுவே உங்களை என்ன செஞ்சிருது? அதுவே உங்களை பிரித்து விடும். இதுவும் ஒரு பாரம்பரியம் தான். இப்ப நம்ம உள்ள வந்தா ஒரு மாற்றம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். உள்ள வந்துட்டு வெளியில போகும்பொழுது ஒரு மாற்றம் என்ன செய்யணும்? உண்டாக வேண்டும். நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்த்து தான் இந்த இடத்தை விட்டு போகணும். அப்போ பைபிள் சொல்லுது என்னன்னா, நீங்க ஆராதனை பண்றீங்க, வாயில உதட்டில் இருக்கு உங்க ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆனா இருதயத்தில் இல்லை அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் செக்ஷன் முதல் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதில் நீங்க விலகி போறீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய நிலையில நீங்க சரியான நிலை இல்லை அப்படின்னா முதல்ல நீங்க இதில் விழுந்து விடுறீங்க. ஒன்று பாரம்பரியம், உங்களுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கலாம், உங்களுடைய நண்பர்களை சார்ந்திருக்கலாம், இல்லை உங்களுடைய சொந்த பந்தங்களை சார்ந்திருக்கலாம், இல்லை உங்களுடைய வேலை அலுவல்கள் காரியங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக இருக்கலாம், இந்த உலகத்தை சார்ந்த எது வேணாலும் இருக்கலாம். தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய வார்த்தைகளை விட்டு உங்களை பிரித்து விடுகிற அனுபவம். அப்போ என்ன அப்படின்னா, இந்த பாரம்பரியத்துக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்பு நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் அல்ல, தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ இதுல பாதி அதுல பாதி, அதுல பாதி இதுல பாதினா ஆண்டவர் அதை என்ன செய்யல, விரும்பல. உங்களுடைய உதடுகளிலேயோ என்ன உண்டாகிறது? துதிக்கிறீங்க, ஆனா உங்களுடைய உள்ள எனக்கு எப்படி இருக்கு? தூரமா இருக்கு. அடுத்த நிலை பாருங்க, 7வது வசனம். மனுஷனுடைய கற்பனைகளை, அடுத்து உங்களுடைய பாரம்பரியம் எதுல தள்ளிட்டு கொண்டு போயிருதுன்னா மனுஷனுடைய கற்பனைகளுக்கு என்ன செய்கிறது? உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு அடுத்து மனுஷனுடைய கற்பனைகளுக்கு போயிடும். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் இருந்தா தானா இல்லையா? இல்லை அங்கே போனாலும் சர்ச்சு தான், இங்கே போனாலும் சர்ச்சு தான், அங்கே தான் அப்படி இல்லை. நம்ம ஒரே ஒரு பள்ளியில் படித்தோம் அப்படின்னா அவன் நிச்சயமாக அந்த பாடத்தில் வின் பண்ணி அவன் சக்ஸஸாக பாஸ் பண்ணி அடுத்து ப்ரமோஷன் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய ஒரே சபை என்பது நம்முடைய தேவன் நம்மளை அங்கீகரித்த சபையில் இருந்தோம்னா நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா சொல்லுவோமே.
இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கூலில் ஒரு பாப்பா படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பாப்பா வந்து அடிக்கடி ஒரே வருஷத்தில் 4-5 தடவை நம்ம ஒரே ஸ்கூலை விட்டு மாற்றவும் இந்த பூமி என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒருவேளை மாற்றிக்கொண்டே இருந்தாலுமே அது ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாத படிப்பு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபெயில் ஆகிடும். ஒரே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு தெய்வ சமூகத்தில், ஒரு சர்ச்சிலையோ ஒரு நல்ல சத்தியத்தை கேட்குற நம்ம ஐக்கியத்தில் தேவனம் தான் நம்மளை கொண்டு வர்றார். இப்போது நான் இருக்கிறேன் பாஸ்டர், நான் இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களை ஒவ்வொருவரையும் கண்காணித்து உங்களை நீங்கள் உங்களை எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்திருப்பது தேவன் உங்களை கைபிடிச்சு கூட்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் தான் தன் ஜீவனை கொண்டு உங்களை ரட்சித்து இந்த இடத்துக்கு என்ன செய்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். நான் என்னுடைய பிரயாசம் தேவ சமூகத்தில் ஒருவேளை ஜெபமாக இருக்கலாம், ஒருவேளை சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம், ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒன்று, முழு பலனும் கர்த்தர் உங்களுக்கு அவர்தான். ஏன்னா அவர்தான், அவரை அல்லாமல் இந்த சபையும் இல்லை, இந்த கூடாரமும் இல்லை, இந்த இடத்துல இருக்கிற நாம் என்று யாருமே ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவரை சார்ந்து தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அப்போ நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற சத்தியத்தை கர்த்தர் நேர்த்தியான முறையில் தருகிறார். அப்போ நம்ம எல்லாருமே ஒரு கண்ட்ரோல் என்ன அப்படின்னா, நாம் உலகத்திற்கு அல்ல, நாம் இந்த உலகத்தின் பாரம்பரியத்திற்காக தேவன் நம்மளை அழைக்கலை. இந்த பாரம்பரியம் நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடக்கூடிய காரியத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், மாற வேண்டும். என்னென்ன விஷயம்? இருதயத்தில் உங்கள் இருதயம் ஆண்டவரிடத்திலிருந்து என்ன செஞ்சிடக்கூடாது, தூரமாக போயிடக்கூடாது. இரண்டாவது, மனுஷனுடைய கற்பனைகளை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு பிரசங்கங்கள் வந்து உலகத்தில் நிறைய பிரசங்க செய்தியெல்லாம் வந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் டிவி மூலியமாகவே ஆண்டவர் என்ன செய்யலாம், பார்த்து ஆராதனை பண்ணலாம். இதுவும் ஒரு உபதேச கோளாறு தான். அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தபடியாக நீங்கள் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வீட்டிலேயே பாட்டு பாடி நீங்களே பைபிள் படிச்சுக்கிட்டா அதுவும் ஆராதனை முறை அல்ல. மனுஷனுடைய கற்பனைகளுக்காக நீங்கள் ஒருவேளை யாரோ அப்படின்னா இந்த வேதம் சொல்லுகிறதை சார்ந்து இருக்கணுமே தவிர, யாரோ ஒருத்தர் சொல்லுவதற்காக நாம் தேவனை ஆராதிப்பதிலையும், நாம் தேவனை வணங்குவதிலையும், தேவனை வழிபடுவதிலையும், தேவனை சார்ந்திருப்பதிலையுமே ஒரு மாற்றம் கூட இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆகையினால தான் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பைபிள்ல, ஏமா உங்களுடைய மனுஷ கற்பனைக்கு நீங்க தயவு செய்து போயிடாதீங்க. மனுஷன் உங்களை மாத்திடுவான். நிறைய பேர் பாருங்க, கதை சொல்லியே பிரசங்கம் ஓடிடும். நிறைய பேர் கதை சொல்லியே பாதி பிரசங்கத்தை ஓட்டிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அந்த கதை, இந்த கதை, அந்த கதை எல்லாமே வேதத்தில் உள்ளதை சொன்னாலே போதும். இதுதான் சத்தியம். தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அதை ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும், அதை சபையில் சொல்லப்படுவது போல நம்ம என்ன செய்யணும், சொல்லப்படும் பொழுது அதை கேட்கணும். நம்ம அந்த கேட்கறதுக்கு அந்த இடத்துல இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன தேவையோடு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சொல்கிறாருன்னு வைங்களேன். இப்போ ஒருவேளை சில இடத்துல நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை உங்கள் இடத்துல வரும் பொழுது அந்த இடத்த நீங்கள் சரி பண்ணுறதுக்காகத்தான் ஆண்டவர் உங்கள் இடத்துல அனுப்புகிறார். அல்லையா சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு தேவையோடு ஆண்டவரிடத்தில் வந்திருக்கலாம். அந்த தேவைகளை இங்கிருந்து ஒரு ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி தருவார். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். அல்லேலூயா. ஒருவேளை மனக்கவலையோடு இந்த இடத்துல வந்திருப்பீங்க. அந்த மனக்கவலையை மாற்ற இந்த வசனத்தினால தான் மாற்ற முடியும். அப்போ நீங்கள் இந்த இடத்த நீங்கள் ஃபில் பண்ணலைன்னா, இந்த இடத்துக்கு நீங்கள் வரலன்னா, ஒருவேளை வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்தீங்க அப்படின்னா, இந்த பிரமாணத்திலிருந்து நீங்கள் விலகி இருந்தீங்கன்னா, நிச்சயமாய் உங்கள் பாரம்பரியத்தில் தான் நீங்கள் நிலை கொண்டிருக்கிறீங்களே தவிர தேவனுக்குள்ளே நீங்கள் நிலை கொள்ளலை. மனுஷனுடைய கற்பனைகள், எல்லா பிரசங்கத்தையும் கேட்பது அது உண்மை அல்ல. சத்தியம், சத்திய வசனம் தான் நம்மளை விடுதலையாக்கும். எல்லா போதகர்களும் பேசுகிற செய்தி அது என்ன செய்தி என்பதை உட்கார்ந்து நிதானித்து ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இடைவிடுதலை கொடுப்பார். அங்கிருந்து உங்கள்கிட்ட ஆவியானவர் பேசுவார். ஏமா, கர்த்தர் உன்னோடு பேசுறாரு, நான் உன்னோடு பேசுறேன். இப்போ இந்த பிரசங்கம்
நீ இப்படி பண்ணு அப்படிங்கிறது ஆவியானவர் இங்க பிரசங்கம் பண்ணு, இங்க போதிக்க வைப்பார். அப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு மீடியேட்டரா பரிசுத்த ஆவியானவர் இருந்து அங்க உங்களை புரிந்து கொள்ள வைப்பதும் இங்கே பிரசங்கம் பண்ண வைப்பதும் எல்லாம் ஆவியானுடைய வேலையே. அல்லேலூயா. அப்ப நம்ம எந்த இதை வேணாலும் இருக்கட்டும், நாம் பாரம்பரியத்திற்காக நம்மளை தயவு செய்து உங்களையோ உங்க குடும்பத்தையோ ஆண்டவரை விட்டு பிரிச்சிடாதீங்க. மூன்றாவது 8வது வசனம், தேவனுடைய கட்டளையை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, தள்ளி போட்டுறாதீங்க. இப்ப தேவனுடைய கட்டளையை தள்ளி போடுதல்னா என்னது? அவருக்கு கீழ்ப்படியாமல் போவது. 8வது வசனம் படிங்க. நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொள்ளுகிறவர்களாய் போதும். இங்க எங்க வாசிக்கிறோம், நம்ம செயல்படுவது, நம்முடைய முற்பிதாக்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லுகிறதெல்லாம் நம்ம செய்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. தேவன் சொன்னதைத்தான் செய்வதற்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இப்ப தேவனுடைய கற்பனைகளை தள்ளிவிட நீங்க வகை பார்க்காதீங்க. சில விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப எத்தனை விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன்? எத்தனை விஷயத்தை சொன்னேன்? நீங்க இங்க பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றது, நம்ம சொந்தக்காரங்க சொல்றது, பந்தக்காரங்க சொல்றது, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா தேவனுக்கு கை பிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஏசப்பா பிள்ளையா நீங்க மாறிட்டீங்கன்னா, ஒரு சால்வேஷன் ரட்சிப்பு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, நீங்க என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னையிலிருந்து அவருக்கு தான் நீங்க சொந்தம், அவருடைய வார்த்தைக்கு தான் நீங்க சொந்தம். வேற யாருக்கும் நீங்க சொந்தம் கொண்டாட முடியாது. நீங்க யாருக்கும் நீங்க பாருங்க, நீங்க என்னதான் பாரம்பரியத்தில் உங்க சொந்த பந்தத்தை நீங்க சந்தோஷப்படுத்த நீங்க போனாலும் உங்களை தலைகீழ மாத்தி விட்டுருவாங்க. அதே நேரத்தில் ஆண்டவரை சந்தோஷப்படுத்திட்டு நீங்க அங்க போங்க, எல்லா காரியமும் நன்மையாய் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லா காரியமும் சக்சஸா நடக்கும், எல்லாம் ஜெயமாய் மாறும். அப்போ 3 விஷயங்கள். ஒன்று, இருதயத்தை தூரப்படுத்தும். இரண்டாவது, மனுஷனுடைய உபதேசங்கள் கற்பனைகளுக்கு மாறச் செய்யும். மூன்றாவது, தேவனுடைய கட்டளையே வசனத்தவே தள்ளி புரட்டி போட்டு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போயிடும். ஆகையினால நீங்க என்ன செய்யுங்க, மனுஷ பாரம்பரியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க, தேவனுக்காக ஒப்பு கொடுங்க. இந்த 3க்கு ஒரு தலைப்பு, இந்த 3 வசனங்களுக்கு உங்களுக்கு ஒரு தலைப்பு என்னன்னா, எது உங்களை கொண்டு போகிறது அப்படின்னா இந்த மனசாட்சி. சொல்லுங்க, எது உங்களை கொண்டு போகுது? மனசு. இந்த மனசாட்சி, இந்த மனசாட்சியில என்னென்ன விஷயமெல்லாம் உள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க. மனசாட்சி கரெக்டா இருக்கு அப்படின்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. உங்க மனசாட்சி சொல்ல முடியாது. ஆவியோ, அது உங்களுடைய இருதயமோ, மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்ப மாறும், எப்ப என்ன செய்யும், என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த இருதயம் எப்ப மாறும், எப்ப இந்த மனசாட்சி என்ன செய்யுது, உள்ளுக்குள்ள இருந்து செயல்படுது. நீ இந்த வாரம் தேவனுக்காக இருக்கிறையா, இல்ல தேவனுக்காக நீ அங்கே போறையா அப்படின்னா இந்த மனசாட்சி சொல்லும், இரு இரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண. எப்படி சொல்லும்? நீ கர்த்தரை விட்டு நீ என்ன செய்யாத, எங்கேயும் போகாத. இன்னொரு மனசாட்சி சொல்லும், ஐயோ அவங்க தப்பா நினைப்பாங்களே, அவங்க நம்மளை ஒரு மாதிரி அசிங்கமா நினைப்பாங்களே, நம்மளை ஒரு மாதிரி பேசுவாங்களே அப்படின்னு சொல்லும். இந்த மனசாட்சி சொல்றதுக்கு நீங்க எந்த உங்க மனசாட்சி இருதயம் திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா பேசும். நீங்க அந்நேரம் என்னத்தை ஏத்துக்கிறவீங்க? தேவனோடு இருக்கிறத நீங்க ஒத்துக்கிறவீங்களா? மனுஷனுடைய கற்பனைக்காக, மனுஷனுடைய இருதய விருப்பத்திற்காக, மனுஷனுடைய சுயநலத்துக்காக, மனுஷனுடைய காரியங்களுக்காக தேவனுடைய ஆராதனை, தேவனுடைய கற்பனை எல்லாவற்றையும் உங்க இருதயத்தை தூரமாக்கிட்டு நம்ம போயிடுவோமா? இப்ப நல்லா கவனிங்க. நல்ல ஸ்பிரிச்சுவல், நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறவங்க நல்லா கவனிங்க. ஒரு வீட்டில் ஒரு மரணமே வந்தாலும் நல்லா கவனிங்க, அவங்க பார்த்தீங்கன்னா எங்க இருப்பாங்க? எங்க இருப்பாங்க? ஆலயத்தில் இருப்பாங்க. இல்லை, எதிர்பாராத ஒரு சூழ்நிலை நிமித்தமான கொஞ்சம் மாறலாம், அது கூட சரி கர்த்தர் அங்கே இருப்பார்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டுருங்க. ஆனால்
மற்ற எல்லா காரியத்திலும் நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் கொடுப்பார். நமக்கு தர வேண்டிய நேரத்தில் நம்ம வேற ஒரு இடத்துல இருந்தோம்னா அதுக்காக போயிட்டோம்னா இதை நம்ம என்ன செஞ்சிருவோம், இழந்துருவோம். இப்போ நமக்கு ஏசப்பா தர்றாரு, அது என்னன்னா விசுவாசத்தின் அடிப்படையில். எப்படி விசுவாசம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க எதற்காக இந்த ஆலயத்தில் வந்து நீங்க தேவனை ஆராதனை பண்றோம், அடுத்து சாட்சி சொன்னோம், அடுத்து தேவனுக்காக ஊழியத்துக்காக காணிக்கை போட்டோம், அடுத்த நேரத்தில் வந்து ஆண்டோடைய வார்த்தைக்காக ரெடியா இருக்கோம். இப்போ என் தேவைகள் என் வாழ்க்கையில பூரணமாக வேண்டும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட இந்த இடத்துல வர்றீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் வசனத்தோடு உங்களிடத்துல பேசுவார். சில பேரை சரி பண்ணுவார், சில பேரை உருவாக்குவார், சில பேரை உங்களை ஆசீர்வதிப்பார், சில பேருடைய தேவைகள் சந்திக்கப்படும், சில பேருடைய எதிர்காலங்கள், எல்லா காரியத்தையும் சேர்த்து இந்த இடத்துல கொடுக்கப்படுவது உடைய விசுவாசத்தை பொறுத்து. உங்க மனசாட்சியில் சொல்ல, இன்னைக்கு ஆண்டவர் என்னை திருப்தியா என்னை நடத்துவார், இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்துவார் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாய் உங்களை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. விளம்பரம் பண்றது இல்லையா, நம்ம மனசுக்குள்ளேயே அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் உள்ளத்தில் எழுதியிருக்கிறார். நீ தேவனை விசுவாசித்தால், அப்படித்தானே, தேவனுடைய மகிமையை சொல்லுங்க, நீ உண்மையாலுமே விசுவாசித்தால் மகிமையை நாம் நிச்சயமாகிறோம். இப்போ 10 பெருசா 1,00,000 பெருசானா அதை காட்டிலும் மேலாக தேவன் நமக்கு செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஆகினால இப்போ என்னன்னா, அந்த மனசாட்சி ரொம்ப பிரச்சனையான ஒரு காரியம். இந்த மனசாட்சி என்னென்ன செய்யும், இது என்னென்ன நம்மளை திசை திருப்போம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். இப்போ பாருங்க, முதலாவது எதுக்கு நம்ம விலகணும், பாரம்பரியத்துக்கு நம்ம விலகிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம தேவனுடைய கட்டளைகளில் தேவ காரியத்தில் கரெக்டாக இருக்கணும். அப்போ இதில் என்ன பிரச்சனை, ஊடால என்ன மனநிலைமை மாறுதுன்னா மனசாட்சி. அதில் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்று ரோமர் 14ஆம் அதிகாரம் 1 - 23 வரைக்கும் படிங்க. சரி, சீக்கிரம். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், மரக்கறிகளை சரி, இது வந்து சாப்பாட்டு விஷயத்துல, சாப்பிடுகிற விஷயத்துல சில மனக்கோணல்கள் நடக்கும். 5வது வசனம் படிங்கம்மா. அன்றி ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். கவனிக்கிறீங்களா? ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளை காட்டிலும் என்ன செய்கிறான்? சரி, மூர்த்த நாள் நல்லதா, மூர்த்த நாள் இல்லாமல் திருமணம் வைப்பது நல்லதா? புரியலையா இருக்கும்? மூர்த்த நாள் நல்லதா, அதுல வந்து திருமணம் வைப்பது நல்லதா, மூர்த்த நாள் இல்லாத நாளிலே வைப்பது நல்லதா? கிறிஸ்தவர்கள், இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், ஒரு லாபத்தை சொல்றேன். நீங்க மூர்த்த நாளில் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. காய்கறி விலையெல்லாம் கூடிரும், சிஸ்டர் சொல்லிட்டாங்க. அடுத்து, ஏன்னா அவங்க அனுபவத்தில் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அது எல்லாருடைய அனுபவம் இல்லாமல் நம்ம யாரும் பேச முடியாது. அடுத்து போக்குவரத்து பிரச்சனை இருக்குது, அப்படித்தானே? அடுத்து நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லலாம். கல்யாண மண்டபங்களுடைய வாடகைலாம் கூடும், இடம் கிடைக்காது, போன்ற இதெல்லாம் நிறைய உண்டு. நீங்கள் பைபிள் வசனத்தின்படி ஒரு நாளை விட இன்னொரு நாளை மேன்மையாக எண்ணாமல் என்னைக்கும் கர்த்தர் தந்த நாள் அப்படின்னு உங்கள் மனசாட்சி குற்றம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே லாபமாக மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த மனசாட்சியில் பாருங்க நிறைய விஷயம் இருக்கு. சொந்தக்காரன் சொல்லுவான், முகூர்த்த நாளை பாரு, காலையிலேயே சகனத்தில் பார்த்துக்கிட்டு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இருக்க, ஜாதகத்தை பார்த்தையா, அதை பார்த்தையா, இதை பார்த்தையா? முதல்ல நீ பார்த்துருக்கிற உன் மருமகளுக்கு பின்னாடி முடி இருக்கான்னு பாரு. முதல்ல கல்ல முடிய வச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் யார் சொல்லுவா? ஏய், மாப்பிள்ளைய பார்த்தையா, போட்டா எப்படி அமைஞ்ச, அடுத்த வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்துடும். அம்புட்டு வழுக்க சொட்ட, அவன் டோப்பா முடி வச்சிருக்கான், தெரியலையா? நீ மாப்பிள்ளைய சரியா பார்க்காம விட்டுருக்க. அவன் டம்மி மீசை வச்சிருக்கான், அதை பார்க்கலையா? அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம கேட்டிருக்கோம். அப்படித்தானே, இல்லையா? ஆமாவே இல்லையா? இப்போ என்ன பண்றோன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன சாப்பாட்டில் மனசாட்சி ஐயப்படுது. அடுத்து எதில்?
ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறார்கள். 5வது வசனம், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். 6வது வசனம், நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன், எல்லாம் கவனிங்க, கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன் நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதவன் இருக்கிறான். செலுத்துகிறபடியால் புசிக்கிறான். சாப்பிட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டா அது கர்த்தருக்கான். ஒரு நாள் இது கர்த்தருடைய நாள்பா. யாருன்னா அந்த நாளில் செய்யறதெல்லாம் அது தேவனுக்கு மகிமையா. பாருங்களேன், அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா இந்த மற்ற சமாச்சாரம்லாம் வேண்டாம், நீ ஒரு நாளில் இன்னைக்கு நான் உங்களுக்கு விஷயம் இன்னைக்கு பாரு, இன்னைக்கு மற்றவர்கள் சொல்ற மாதிரி இன்னைக்கு சகுனம்பா, இன்னைக்கு பயங்கரமான இந்த யமகண்டம்பா, அந்த நேரத்தில் இங்கே பாருங்க, அந்த நேரத்தில் இதுதாயா எனக்கு அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்தை போட்டீங்கனால, ஒரு ஸ்தோத்திரமே ஒரு சாப்பாடே பரிசுத்தமாகுதுன்னா நம்ம வாழ்க்கையே பரிசுத்தமாகாதுன்னு என்ன நிச்சயம்? அல்லேலூயா. சாப்பிட்டாலும் ஸ்தோத்திரம், எந்திரிச்சாலும் ஸ்தோத்திரம், படுக்க போற ஆண்டவரே ஸ்தோத்திரம், எந்திரிக்க போற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏன் பெந்தேகோஸ்தேல எல்லாமே ஸ்தோத்திரம், ஆத்திரம், அதனால தான் ஸ்தோத்திரம் அதிகமா. சில பேர் பாருங்க, ஆத்திரம் எப்படா முடிப்பாரு இவரு, ஆத்திரம். ஸ்தோத்திரம் போடுங்க, சீக்கிரமா முடிச்சிருவாரு. இல்லையா சொல்லுங்க ஆமென். அடுத்த வசனத்தை படிங்களேன், 7வது வசனம், நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, மறிக்கிறது. நீ செத்தாலும் உயிரோட வாழ்ந்தாலும் ஏசப்பாவுக்கு ஆண்டீங்கன்னா அதுக்கு சரியாயிரும், இல்லைன்னா வேஸ்ட் ஆயிரும். அடுத்து 8வது வசனம், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி. அடுத்து, ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும். இப்ப சொல்லுங்க பாப்போம், நீங்க எல்லாம் யாரு? நம்ம எல்லாம் யாரு? பாருங்க, உயிரோடு இருந்தாலும் அவருக்காகத்தான், மண்டைய போட்டாலும் அவருக்காகத்தான். மண்டைய போட்டு எங்க போறீங்க? தூதர்கள் உங்களை குதிரையில கூட்டு போவாங்க, சட 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 சடன்னு. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் என்ன குதிரையில கொண்டு போவார்னு நினைக்கீங்க? ஆமாம், நிறைய பேர் போக ரொம்ப ஆசை. மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா குதிரையில் ஏறி பழகிக்கிறலாம். நிறைய இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா எதில் ஏறி பழகலாம்? ஆமாம், குதிரை ஒரிஜினல் குதிரையில் 6 அடிக்கு மேலே இருக்கும், பார்த்து போகலாம். சரி கவனிங்க, இங்கே நம்ம வாசிக்கிறோம், நாட்களை விசேஷித்துக்கல எல்லாத்துக்குமே ஆண்டவர் தான். 10வது வசனம், என்ன எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சர்ச்சில் பிச்சை எடுக்கிற வந்தாலும் நம்ம எல்லாம் சமந்தான். ஆமாவே இல்லையா? எந்த ஜாதி கோத்திரம்னு சொல்லி மற்றவங்க பேசுறது போல நம்மளும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நம்ம எல்லாருமே ஒரே சரீரம், நம்ம எல்லாருக்குள்ள ஓடுகிறது ஒரே ரத்தம். என்ன ரத்தம்? இயேசுவின் ரத்தம். நம்ம எல்லாருக்குள்ளே ஓடுகிற ஒரே சிந்தனையின் செயல்பாடு தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நமக்குள்ள இருக்கிறது எல்லாமே தேவனுடைய அவயங்கள். அப்ப எல்லாருமே ஒன்று போல இருக்கிறோம், எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, ஒரே மைண்ட் செட்ல இருக்கிறோம், ஒரே நினைவுல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். அப்ப இது பெஸ்டா, உலகம் பெஸ்டா? இதுதான் நன்மையானது. ஹல்லேலூயா, இதுதான் நன்மையானது. சரி, இப்போ அது இருக்கட்டும். அடுத்த ஒரு வசனத்துக்கு நேரம் போனோம். 15ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 படிங்க. 15 1லிருந்து 3, அதான் ரோமர் 15ஆம் அதிகாரம் 1லிருந்து 3. அன்றியும் பலமுள்ளவர் நாலு
எல்லாரும் சொல்லுங்க, முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் சொல்லுங்க நமக்கு போதனையாக இருக்கிறது. இப்ப எது நமக்கு போதனை? இந்த பைபிள்ல எழுதி வைத்திருக்கிறது எல்லாமே நமக்கு எப்படி இருக்குதா? போதனை. மனுஷனுடைய கற்பனை வேற. இப்போ கவருங்க, திருக்குறள் இந்த உலகத்துக்காக எழுதப்பட்டது, அப்படித்தானே? கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டதுன்னு எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? எப்படி சொல்லுவீங்க? இப்போ அஞ்ஞானிகள் உலகத்தில் உள்ளவர்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க, புக்கு எழுதியிருக்கிறாங்க, நிறைய இதெல்லாம் எழுதியிருக்க, கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க, எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஐயா, நமக்குன்னு எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரிசுத்த புஸ்தகம் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. பாஸ்டர், அதான் படிக்கலாமா? படிங்க. நடக்க வேண்டியது இதுல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். திருக்குறள்ல ஒரு குறள் தெரிஞ்சவங்க யாராவது ஒன்று சொல்லுங்க. எப்படி சார்? எப்படி அழகா சொல்றாங்க பார்த்தீங்களா? சபை கேட்ட ஒரு வார்த்தை. அகர முதல எழுத்தலாம் ஆதி பகவன்னா யாரு? ஏற்கனவே பகவான் போராட்டத்துல எல்லாம் முத்தம் கொடுத்துருக்கோம். ஆதி பகவனாலே ஆதி இறைவன் யார் தான்? நம்ம ஆண்டவர் தானே. இப்போ நம்ம கடவுளை பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு, அப்படித்தானே? திருவள்ளுவரை படைத்தவரே நம்ம ஆண்டவர் தான். இப்போ அவரே எழுதியிருக்காரு. முதல்ல இப்போ அந்த அந்த வேடை எழுதியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம அவரை உயர்த்தி நம்ம என்ன செய்ய முடியாது, சபையில் பேச முடியாது. இங்கே யார் உயர்த்தப்பட வேண்டும்? கர்த்தர் தான் உயர்த்தப்பட வேண்டும், தேவன் தான் உயர்த்தப்பட வேண்டும். என்னதான் மனித கற்பனைகள் இருந்தாலும் தேவனுடைய கற்பனைகள் நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கும் திஷ்டாந்தரத்தையும் அது நன்மை உண்டாகிறதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. சரி, வாசிங்க. இந்த இடத்துல நம்மில் ஒவ்வொருவனும் 15:2 நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அடுத்து கவனிங்க, நாம் வாழுகிற வாழ்க்கை ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை வாழ வேண்டும். உங்க மனசாட்சி, நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, ஒன்றை வச்சு அடுத்தவன் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு உங்க வாழ்க்கையை சரிபடுத்த சொல்லி கொடுக்கும் உங்க மனசாட்சி. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆகையினால உங்க வாழ்க்கையை பார்த்து இன்னொருத்தர் இடையூறாகிற மாதிரி பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு விஷயத்தை சொல்றேன். இப்போ யாராவது ஒரு நபர் சர்ச்சில் நல்ல ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நல்லா வர்றீங்க, ரெகுலராக நீங்கள் வர்றீங்க, திடீர்னு உங்களை காணும், திடீர்னு குற்றாலத்தில் நிற்கிங்க, குளிச்சுக்கிட்டு நிற்கிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம சபையில் இன்னொரு ஆள் ஒரு டிமிக்கி அடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு அதே இடத்துல குற்றாலத்துக்கு நிற்கி, 2 பேரும் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு யாரோ இடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்று போல நிற்கிறீங்க. ஏன் என்னக்கா நீங்கள் இங்கே இருக்க? அவங்க கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னு நினச்சிங்க? ஏன் என்னக்கா நீ என்னக்கா இங்கே நிற்க? அப்போ 2 பேரும் என்ன பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிங்க? என்னக்கா நீ இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலையா கேட்பாங்களா? கேட்க மாட்டையா? இவங்க கேட்பாங்க, நான் இந்த மாதிரி, நீ போலையா? அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன பேர்? இதுக்கு பேர் என்ன பேர் சொல்லுங்க? மனுஷனுடைய பாரம்பரியம், மனுஷன் விரும்புகிற, மனுஷனுக்காக போறது, மனுஷ காரியங்களுக்காக செயல்படுவது. அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய இருதயத்தோடு இணைந்திருக்கிற ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை உங்களுடைய மனசாட்சி கூட சில நேரங்களில் என்ன செஞ்சிடும்? பிரித்து விட்டுரும். ஆகையினால இது உங்களுக்கு எதற்காக எழுதப்பட்டதான்? முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கு. அப்ப பைபிள்ல உள்ளதெல்லாம் நமக்கு என்னது? போதனை. இந்த போதனையை நம்ம கேட்கணும். சரி, இப்ப பாருங்க ஒரு விஷயத்தை நம்ம 1 கொரிந்தியர் 8:7 படிங்க சீக்கிரமா. 1 கொரிந்தியர் 8:7. ஆகிலும் 1 கொரிந்தியர் 8:7. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருளென்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசுசிப்படுகிறது. சரி, ஒரு மொத்தனுடைய மனசாட்சி கொஞ்சம் பலவீனமாயிருச்சுன்னா என்னவா மாறிடுது? அடுத்து மனசாட்சியே அசுத்தமாயிருதான். சரி, இந்த மனசாட்சிக்குள்ள ஆண்டவரை வச்சிருக்கிறோமே, இந்த மனசாட்சி கெட்டு போயிருச்சுன்னா, அசுசிப்படுத்திருச்சுன்னா, திருப்பி நீங்க இந்த பழைய நிலைக்கு வருவது ரொம்ப கஷ்டம். பழைய இந்த ஆவிக்குரிய நிலைக்கு வருவது என்ன செய்யுது? ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க, ஒரு நாள் சர்ச்சுக்கு வரல நீங்க, அது பாஸ்டர் கேட்பாரு, நீங்க வருவீங்க கேட்பீங்க, அப்படி 2வது வாரம்
3வது வாரம், 4வது வாரம் இப்படியே போய்கிட்டே இருங்களேன். அப்படியே போகவும் வர மனசு திருப்பி வர்றதுக்கே எண்ணம் இருக்காது, அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது ஆமாவா? இப்படி உண்மையா இல்லையா? நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு ஜெபம் பண்ணுங்க. டெய்லி காலையில் பண்ணுற நீங்கள் ஜெபம் பண்ணுறாள், ஒரு நாள் நீங்கள் பின்னாடி இருந்துட்டீங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் ஜெபம் பண்ண இருந்துட்டீங்கன்னா, 2வது நாள் பாருங்கள் அப்படியே அந்த நாள் என்ன செஞ்சிடும்? அப்படியே இப்படித்தான் எல்லாமே மாறிடும். உங்கள் மனசாட்சியில் அசுசி படாமல் உங்கள் மனசாட்சி கெட்டு போயிருச்சுன்னா திருப்பி இந்த பழைய நிலைக்கு நீங்கள் வருவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக மாறிடும். இப்போ என்னென்ன மனசாட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இந்த மனசாட்சிக்குள்ள, இந்த சரீரத்துக்குள்ள ஆவிக்குரிய நிலை. இப்போ பாருங்க, ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் ஆண்டுக்குள்ளே வந்த உடனே ஞானஸ்நானம் எடுக்கிறான், பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெறுகிறான். அடுத்து அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அடுத்து 3வது தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தேவன் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். புரியல நினைக்கிறேன். தம்பி ஒரு சீக்கிரம் வாங்க, முன்னாடி வா, இங்கே வா. யாராவது ஒருத்தர் சீக்கிரம் வாங்கப்பா. நான் சொல்லிட்டு நான் அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சீக்கிரம் வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. இவர் தான் ஒரு ஆண்டவரை தெரிந்து கொண்டார். ஆண்டவரை தெரிந்து கொண்ட உடனே இவர் முதலாவது பாவ மன்னிப்பு நிச்சயம் பெறுகிறார். அப்போ இவருக்குள்ளுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்து மன்னிக்கப்பட்டாச்சு. இப்போ ஒரு புது மனுஷனாக இருக்கிறார். சரி, ரைட்டு. இவருடைய இருதயம் இப்போ எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். சரி, இப்போ பரிசுத்தமாக ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கிறார். இப்போ பரிசுத்தமாக இருக்கிற இந்த மனுஷன், இப்போ இவருக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஆவியானவர் தேவைப்படுறார். இப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த மனசாட்சியில் பேசுகிறாரு, மனசுக்குள்ளே பேசுகிறாரு, மகனே நீ என்னுடைய பைபிள் எடுத்து நீ என்ன செய், நீ வாசி அப்படின்றார். சரி, நீ ஜெபம் பண்ணு, அடுத்து நீ ஆலயத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் காரியமாகவே சொல்கிறார். சில இடத்துக்கு போகிறாரு, வர்றாரு, எல்லாமே மனசாட்சியோடு ஆவியானவர் பேசுகிறாருன்னு வைங்களேன். திடீர்னு இப்போ என்னென்னா இவருடைய மனசாட்சிக்குள்ளே இப்போ என்னென்னா ஆவியானவர் இருக்கிறார், இவருக்குள்ள வசனம் இருக்குது, இவருக்குள்ள என்ன இருக்குது? இயேசுவினுடைய ரத்தம் இருக்கிறது. அடுத்து இவருக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுறாரு. எல்லாமே பியூரிஃபையாக மாறிச்சு. இப்போ என்ன அப்படின்னா இந்த மனசாட்சியில், இந்த மனசாட்சி 2 நிலையில் காணப்படும். நல்லா கவனிங்க. ஒன்று, ஆண்டவருக்காக வாழவும் செய்யும், ஆண்டவரை விட்டு பின்மாறவும் செய்யும். அப்பப்போ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மனுஷனை யாருன்னா தேவனுடைய வார்த்தை, அடுத்து பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய வார்த்தைகள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணும். இந்த மனசாட்சியில் சூடுண்டு பொய்யா ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும். அப்போ இந்த மனசுக்குள்ள ஆல்ரெடி எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கிறது என்னென்ன இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புரியுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரியுதா, புரியலையா? நான் முதல்ல என்ன சொன்னேன்? வாசிங்க. இருதயம் துறப்போகுதல், அடுத்து மனுஷனுடைய கற்பனைகளுக்கு மாற செய்தல், அடுத்து தேவனுடைய கட்டளைகளை தள்ளி போடுறது. இதெல்லாம் என்னது? பாரம்பரியமா ஆண்டவரா? அப்ப பாரம்பரியத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த இருதயம் நம்மளை என்ன செஞ்சிருது? பிரிச்சிருது. அப்ப எதெல்லாம் பிரிக்குது அப்படின்னா இந்த மனுஷனுடைய இந்த இருதயமானது, அதாவது நமக்குள்ள இருக்கிற அந்த மனசாட்சியானது சில நிலைகளை பிரித்து விடுகிறது. அதே நேரத்தில் முக்கியமானது என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ கவனிங்க, இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மாமிச சரீரத்தில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எல்லாருக்குள்ளும் அபிஷேகம் இருக்கலாம், ஆவியானவர் இருக்கலாம், அடுத்து தேவனுடைய வார்த்தை இருக்கலாம், பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றிருக்கலாம். எல்லாமே இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம இந்த பூமியை விட்டு போகிற வரைக்கும் இந்த மாமிச சரீரத்துக்குள்ள என்னென்ன இருக்கு, இதிலிருந்து ஜெயிப்பது தான் நாம் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கான அடையாளம். அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இப்போ என்னென்னு பார்த்துருவோம். ஓய் உட்காந்துருப்பா. மார்க் 7ஆம் அதிகாரம் எல்லாரும் கம்பல்சரி எடுக்கணும். இதை வாசிட்டு நம்ம முடிக்க போகிறோம். மார்க் 7ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் படிங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 19 21 நிறுத்தி நிதானமாக படிங்க. அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனுக்குள்ளே எப்போதும் அவன் சாகிற வரைக்கும் இருக்கிறது என்னது? யாருக்குமே புரியலையா? ஐயா, நம்ம இந்த மாமிச சரீரம் இருக்குல்ல, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உள்ள யார் இருக்கா? ஆவியானவர் இருக்கிறாரு. அடுத்து என்ன இருக்கு? தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அடுத்து என்ன இருக்குன்னு சொன்னேன்? இயேசுவின் ரத்தத்தால மறைக்கவும் பட்டிருக்கிறோம். அடுத்து கவனிங்க, ஆண்டவரும் நம்முடைய இருதயத்தில் என்ன பண்றாரு? வாசமும் பண்றாரு. ஆனா
இப்ப நீங்க கவனிக்கணும், உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த மாமிச சரீரத்துல உயிர் செத்து போய் கிடக்கிறதான் நம்ம இப்ப வாசிக்கிறோம். என்னது? செத்து போய் கிடக்கிற மனுஷனுடைய கிரியைகள். ரைட். யாரு இருந்தா இதெல்லாம் செத்து கிடக்கும் அப்படின்னு தான் பாடிக்க போறோம். யாரு உயிரோட இருக்கிறா? இயேசு, தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், எல்லாமே உள்ள உயிரோட இருக்கு. எதெல்லாம் செத்து போய் கிடக்கு அதுதான் இப்ப பாருங்க. ஒண்ணு ஒண்ணா வாசிங்கம்மா. எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து ஆ. பொல்லாத சிந்தனைகளும் இங்க பாருங்க, பொல்லாத சிந்தனை இப்ப செத்து கிடக்கு. விபச்சாரங்களும் உள்ள என்ன கிடக்கு? எல்லாரும் சொல்லுங்கம்மா, என்ன கிடக்கு? பொல்லாத செத்து கிடக்குன்னு சொல்லுங்களேன். சில பேர் உயிரோட இருக்கத்தான் செய்யுது. ஆமா, சொல்லுங்க. இப்போ உள்ள பொல்லாத சிந்தனைகளும். சில பேர் படுத்திருப்போம். இங்க பாருங்க, படுத்திருப்போம். சில ஆளு தன்னப்பல அசையும். யாராவது காலை பிடிச்சிருது, எத்தனை மணிக்கு இருக்கு எந்திரி, இழுத்து விடுவாங்க காலை. பார்த்தா நல்ல கனவு கண்டுகிட்டு இருந்தேன், அம்பா கெடுத்துட்டிய. இன்ட்ரெஸ்டிங் ட்ரீம் ஓடிக்கிட்டு இருக்கோம். பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு சாப்பிடவே முடியாது. அந்த இன்பமான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி கனவு போய்கிட்டு இருக்கோம். சில பேருக்கு நிறையான்னு சொல்லலாம், நிறைய விஷயத்த சொல்லலாம். அந்த நேரத்தில் உங்கள் கனவை களைச்சி விடுறவன் வந்தால் எத்தி உதச்சிருவோம் நம்ம. இப்போ நீங்கள் கவனிங்க, இந்த இடத்துல தான் நம்ம முக்கியமாக படிக்க போகிறோம். தவறான கனவுகளை நிறையா படுக்கையில் இந்த மாமிச சரீரத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? படுத்துக்கொண்டே கனவுலையே மிதக்கிற ஆள் உண்டு. படுத்துக்கிட்டே கனவுல ஒரு ஆள் கையை பிடிச்சி கூட்டு போகிற மாதிரியே இருக்கும். அப்படியே நம்மளை அங்கிட்டு கூட்டு போகிற மாதிரி, இங்கிட்டு கூட்டு போகிற மாதிரி, ஊஞ்சல் ஆடுற மாதிரி, அங்கே போகிற மாதிரி, இங்கே புரிகிறவங்க புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ரைட்டு. அப்போ கவனிங்க, அப்போ பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டில் போயிட்டு இருப்போம். இதுக்கு பேர் என்ன பேர்? பொல்லாத சிந்தனைகள். பொல்லாத சிந்தனை. இப்போ இங்கே கவனிங்களேன், இப்போ கவனிங்க. பொல்லாத சிந்தனை இது ஏற்கனவே ஆண்டவர் இருந்தா என்ன எப்படி கடந்திருக்கணும்? செத்து கிடக்கணும். ரைட். ஒன்று. அடுத்து விபச்சாரங்களும். அடுத்து விபச்சாரம் செய்வதற்கு ஆசை, வேசித்தனங்களும். இதெல்லாம் செத்து கிடக்கு. அடுத்து வேசித்தனம் பண்ணுவதற்கு ஆசை, இதெல்லாம் செத்து கிடக்கு. கொலை பாதகங்களும். கொலை பாதகங்கள். களவும். களவு செய்வதற்கு. பொருளாசைகளும். பொருளாசை. துஷ்டதனங்களும். அதை வாங்கிடலாமா, இதை வாங்கிடலாமா, துஷ்டதனங்கள். கபடும். கபடு. காம விகாரமும். காம விகாரம். வன்கண்ணும். வன்கண். தூஷணமும். தூஷணம். பெருமையும். பெருமை. மதிக்கேடும். மதிக்கேடு புறப்பட்டு வரும். இதெல்லாம் என்ன செய்யுமா? இப்ப இதெல்லாம் எங்க இருக்குன்றாரு ஆண்டவர். கொஞ்சம் என்ன காப்பாத்தி விடுங்க. சரி, இதெல்லாம் எங்க இருக்குது? இங்க பாருங்க, நம்ம இங்க பாருங்க, மற்றவர்கள் பிரசங்கம் பண்றது போல நம்ம கேட்கக்கூடாது. இது எல்லாம் எங்க தான் இருக்கு? இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளேயும் தான் இருக்கு, எனக்குள்ளேயும் தான் இருக்கு. இதுக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையா என்பது இந்த மனசாட்சியை பொறுத்து. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இதுக்கு உயிர் இருக்கா? ஐயா சொல்லுங்க, உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு மனசை. எத்தனை பேருக்கு களை வாங்குறதுக்கு ரொம்ப ஆசை? களை வாங்குறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை? ஆசை இல்லை, செத்து போச்சு. அப்ப எல்லாம் செத்து போச்சா இல்லையா? கொஞ்சம் போல இருக்கு பாஸ்டர். என்னத்த வீட்டுக்காரர் பாக்கெட்ல எப்ப தூங்குவாருன்னு பார்த்து சீட்டிங் பண்றது. இது நிறைய இடத்துல நடக்குதா இல்லையா? சில பேர் அம்மாமாருங்க பீரோ எங்கெங்கேயோ வச்சிருப்பாங்க சொருகி, எப்போ தூங்குன்னு பார்த்துக்கிட்டேன் படக்குன்னு உருவிடுவான் அந்த ஆள், டிசுக்குன்னு பிசுக்குன்னு வீங்கிடுவான். இவன் இங்கே தான் வச்சிருப்பான். எதுக்கு ஆசை சொல்லுங்க? களவாங்க ஆசை. அப்புறம் இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறோம் நம்ம. இதெல்லாம் எனக்கு செத்து போச்சு பிரதர். ஆமாம் பாஸ்டர். எங்கே செத்து போச்சு? உள்ளதான் கிடக்கு. அது உயிர் இருக்கான்னு பாருங்க. இது எல்லாமே அப்படித்தான். சரி, இதெல்லாம் என்னது? மனசாட்சிக்கு. உங்க மனசாட்சியை தொட்டுட்டு தான் இது செயல்பட என்ன செய்யும்?
ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு வசனத்தை படிங்க சீக்கிரமா. ரோமர் 1ஆம் அதிகாரம், சீக்கிரமா. ரோமர் 1ஆம் அதிகாரம் 29 to 32 வரைக்கும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 29 to 32 வரைக்கும். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், இங்க பாருங்க, அநியாயம் வேசித்தனத்தினாலும், உள்ளே இருக்குது, வேசித்தனம், துரோகங்களினாலும், துரோகம் பண்ணுதல், பொருளாசையினாலும், பொருளாசை, குரோதத்தினாலும் ஆ, நிறையப்பட்டு, நிறை- பொறாமையினாலும், பொறாமை, கொலையினாலும், கொலை, வாக்குவாதத்தினாலும், வாக்குவாதம், வஞ்சகத்தினாலும், வஞ்சகம். வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய். இப்போ இது எல்லாமே எங்க தான் இருக்கு சொல்லுங்கம்மா? 32 வசனங்கள் வரைக்கும் எங்க தான் இருக்கு? உள்ளதான் இருக்கு. இதுக்கு உயிர் கொடுப்பதும் உயிரை எடுப்பதும் அவரவருடைய கையில தான் இருக்குது. இப்போ 2 பகுதியா மனுஷன் இருக்கான். நீ மாமிச பிரகாரமாக பாரம்பரியத்தின்படி நடக்க போறியா, இல்ல தேவனுக்காக நீ நிக்க போறியா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, 32 வரைக்கும் வாசிச்சீங்களாப்பா? புறங்கூறுகிறவர்களுமாய், புறங்குறுதல், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுதல், தேவ பகைங்கருமாய், தேவனுக்கே பகைஞ்சனா மாறிடுவான் சில பேர். துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், ம், வீம்புக்காரருமாய், ம். பொல்லாதவைகளை யோசித்து பிணைகிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், இது நிறைய டிக்கெட் இருக்குங்க சர்ச்சில். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். இதுவும் ஆராதனை தான் செய்யுது. ஆராதனை எசப்பா, நீங்க தான்ப்பா, ஆமாப்பா, அம்மாவை போட்டுருங்கப்பா, அப்பாவையும் இடையில இடிச்சு விட்டுருங்கப்பா, ஆமாப்பா, அல்லேலூயா. இந்த பெண்கள், இந்த பெம்பளை பிள்ளைங்க, வீட்டில் இருக்கிற ஆம்பளை எதுக்குமே பெற்றோர்களுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யுது இல்லை. இதுவும் எங்க தான் இருக்கு சொல்றீங்க? இதுவும் எங்க தான் இருக்கு? ரொம்பையும் பேசணும்னா ஆண்டவரை சீக்கிரமா போட்டு தள்ளிருங்க, ரொம்ப பிரபலமா இருக்கு அப்படின்னு பிரச்சனையா இருக்குன்றோம். அடுத்து படிங்க. உணர்வில்லாதவர்களுமாய். எதை சொன்னாலும் நம்ம பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு உணருதா சொல்லுங்க? உணர்றாங்களா? இது எல்லாமே எங்க தான் இருக்கு ஐயா? வெளியில இருந்து வரல. இது எல்லாமே இந்த மனசாட்சி தான் இருக்கு. மனசாட்சி தான் சென்ட்ரல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு ஐயா. இந்த இதெல்லாம் பைபிள் சொல்லுது பாரம்பரியம் ஐயா. நீ இதிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி வச்சாரு. இதிலிருந்து நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த உலகத்தை நீ ஜெயிக்கணும். வாசிங்கம்மா. உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய். புரிஞ்சா? உடன்படிக்கை மீறுத. உடன்படிக்கைன்னா என்ன அதை சொல்லுங்க? உடன்படிக்கை. பக்கத்தில் உள்ளவங்களை கைப்பிடிங்கப்பா, கைப்பிடிங்க. இப்படி இறுக்கி பிடிப்பாங்க பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் என்னது? உடன்படிக்கை. நான் உன்னை கொல்ல மாட்டேன், நான் உன்னை என்ன தீண்ட மாட்டேன், நான் உன்னை விரோதம் செய்ய மாட்டேன். இப்படித்தான் நம்ம ஆண்டவர் நாமக்கும் அவருக்கு ஒரு பெரிய உடன்படிக்கை. இப்போ நம்ம எல்லாருமே இதோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். உனக்கும் எனக்கும், கீழ்ப்படியாமைக்கும் எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? தேவனுடைய உடன்படிக்கையில் இருக்கிற நீங்க இதை பார்க்கவே கூடாது. சரி, அந்த வசனத்தெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், சீக்கிரம். 1 கொரிந்தியர் 6 9-13 வரைக்கும் படிங்க. 1 கொரிந்தியர் 6 9-13 வரை. அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இப்ப பவுல் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும். சரி, எல்லாவற்றையும்னா எதுன்னு நினைச்சீங்க நீங்க? இப்ப பவுலால ஒரு 7 பொண்டாட்டியை கட்ட முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? சரி, பவுலால எல்லா சாப்பாடையும் சாப்பிட முடியுமா முடியாதா? முடியும். அப்படித்தானே? இப்ப பவுலால, அப்போஸ்தலனாகிய பவுலால எந்த தப்பு வேணாலும் பண்ண முடியுமா முடியாதா? அவருக்கு என்ன இருக்கு? அவருக்கு என்ன இருக்கு? மனசாட்சி இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு, இந்த டிக்கெட் எல்லாமே ஆல்ரெடி இதுல இருந்து ஆண்டவர் உங்களை ரட்சித்து இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்களை ஆண்டவர் விடுவித்து உங்களை விடுதலை செஞ்சு நீதிமானா மாத்திட்டாரு. பழையபடி இந்த மாமிச கிரியைகளுக்கு நீங்க போயிடாதீங்க.
எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்படி நீங்க ஒருவேளை செய்திட்டா எங்க போக முடியாது? சர்ச்சு வரைக்கும் வந்துடலாம், எங்க போயிட முடியாது? மேலே போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதை செய்கிற எல்லாத்துக்கும் என்ன உண்டுன்னா, இங்க கவனிங்க, ஆகிலும் எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு. அதிகாரம் இருக்கு. இங்க ஆகிலும் பாருங்க, உங்களால களை வாங்க முடியுமா? இப்போ முடியுமா முடியாதா? சிஸ்டர் கரெக்டாக சொல்றாங்க. உண்மை, என்னால் உங்கள் கண்ணை மறைச்சி என்னால் என்ன வேணாலும் நான் செய்வேன். இருக்கா இல்லையா? எல்லா சரீரத்திலையும். சர்ச்சை விட்டு நீங்கள் போகிறீங்க, உங்களால் யாரு கண்டையும் நீங்கள் மறைச்சி என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் தேவனுடைய கண்ணை மறைக்கவே முடியாது. அதே நேரத்தில் எல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரமும் இருக்கு. ஆனால் நீங்கள் எதில் பயணம் செய்கிறீர்களோ அந்த பயணத்திற்கு முடிவு ஜட்ஜ்மெண்ட். கீழே